நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஒரு புதிய மாதத்துக்கு நேராக வழிநடத்தி இருக்கிறார். மெய்யாகவே கடந்த 7 மாதங்கள் கர்த்தருடைய கிருபை, பெரிதான கிருபை எங்கள் யாவரையும் தாங்கி வழிநடத்தி வந்தது. ஆகவே கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 8வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 8வது மாதத்திலும் கூட நடந்த விசேஷம்தான் என்ன என்று நாங்கள் வேதத்திலே பார்த்தால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 38 வசனத்திலே 11 வருஷம் பூல் எனும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படி ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த 8வது மாதத்திலும் கூட ஒரு பங்கும் குறையாமல் சகல சட்டத்திட்டத்தின்படி ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். மெய்யாகவே பூரணமாக அழகாக சட்டத்திட்டத்தின்படி எல்லாமே அங்கே செய்து முடிக்கப்பட்டு ஒரு முடிவு உண்டாயிற்று. ஆனபடினால தான் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தருகிறதான வாக்குத்தத்த செய்தி என்னவென்றால், நீதிமொழிகள் 23 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 18 வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். நாம் நம்பியிருக்கிறதான அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தையானது உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. உங்கள் நம்பிக்கையை மறுபடியும் புதுப்பிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எத்தனையோ காரியங்களில் இன்னும் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறீர்கள், சோர்ந்து போகாமல் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் இன்னுமாய் உங்களை தைரியப்படுத்தி என்ன சொல்லுகிறார்? உன் பிரச்சனைகள், உன் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களை, யாராவது சோர்ந்து போயிருக்கிறீர்களா? தைரியப்பட்டு இருக்கிறீர்களா? இனிமேல் இது நடக்கவே நடக்காதுங்கிறதான முடிவோடு இருக்கிறீர்களா? இனிமேல் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்து முடிக்க மாட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே மறுபடியும் தைரியப்படுங்கள். இந்த 8வது மாதத்தில் மறுபடியும் உங்கள் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, உங்கள் கேள்விகளுக்கு ஒரு முடிவு உண்டு. எனக்கு அருமையானவர்கள், எந்தெந்த காரியத்திலே முடிவில்லாமல் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் நிச்சயமாக இந்த 8வது மாதத்தில் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். மெய்யாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மறுபடி நம்பிக்கை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் நம்பி இருக்கிறதான காரியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் அதை நன்மையாகவே முடிய பண்ண போகிறார். ஆனபடினால இந்த 8வது மாதத்திலும் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நம்பிக்கையை புதுப்பித்து கர்த்தருக்கு நேராக எங்கள் முகத்தை திருப்புவோமாக. அவரையே நோக்கி பார்ப்போமாக. பிரியமானவர்களே, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைக்கு நான் இவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையானது கர்த்தர் மேலே மாத்திரம் இருக்கட்டும். வேறெந்த ஒரு காரியங்களின் மேலும், நபர்கள் மேலோ பொருட்களின் மேலும் உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் கர்த்தர் மேல் மாத்திரம் உங்கள் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சகல நன்மைக்கு எதுவாகவும் நடத்துவார். நாங்கள் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி, இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கை மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் ஒரு முடிவு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய படிப்புகள், காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் யாவருடைய வியாபாரங்கள், தொழிலையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.